இந்தியா அந்த 3வது T20 கன்வின்சிங்கா ஜெயிச்சுட்டா. ஆனா நான் திருப்பியும் சொல்லுவேன். இன்னைக்கு 2 மாற்றம் இருந்தது. நான் சொன்ன மாரி ஹர்ஷ்தீப் சிங்க உக்காத்தி வச்சுட்டு பும்ராவ கொண்டு வந்தா, பிஷ்னோய விளையாடுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா வருண ஒரு மேட்சுக்கு ரெஸ்ட் பண்ணது தப்பு கிடையாது. பிஷ்னோய் உள்ள வந்து நன்னாவும் போட்டார். 2 பவுலர் தான் இன்னைக்கு அடி வாங்கினா இந்தியாக்கு. இப்ப குல்தீப் யாதவ் 3 ஓவர் 32 ரன் கொடுத்தார். ஆனா நான் அவரை குறை சொல்ல மாட்டேன். அவர் ஃப்ரண்ட் லைன் பவுலர். ஒரு சில நாள் எந்த பவுலரா இருந்தாலும் அடிதான் வாங்குவா. ஆனா இப்ப சிவம் துபே 2 ஓவர் 24. இப்ப அவ வந்து 3 ஃப்ரண்ட் லைன் பவுலர் போரும்னு நினைக்கிறா. அப்புறமா 3 ஆல்ரவுண்டரை வச்சு ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன். அக்ஷர் பட்டேல் கேன் ஆல்சோ பவுல் 4 overs பண்ணி ரிட்டர்ன்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பார்த்தோம். ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர் அடி வாங்கினானா சிவம் துபே வச்சு ஏமாத்த முடியுமா? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏமாத்த முடியாது. இந்த பேட்டிங் பார்த்தா நம்பர் 7K பேட்டிங் கிடைக்காத மாதிரி இருக்கு. அந்த கேஸ்ல நம்பர் 8 பேட்டிங் தேவையே இல்லை. ஒரு 4 ஃப்ரண்ட் லைன் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங்கையும் திருப்பி கொண்டு வந்து 4 ஃப்ரண்ட் லைன் பவுலரை விளையாடிட்டா இந்த அஷூரன்ஸ் பாலிசி இருக்கும். 3 பவுலர்ல ஒருத்தர் அடி வாங்கினா ஹர்ஷ்தீப் சிங்கும் ஈ கேன் போல் த 4 overs இன் இம்பாக்ட் வேணு. அதனால தான் நான் திருப்பியும் சொல்றேன், இந்த நம்பர் 8 பேட்டிங் தான் தேவைப்படாது. நம்பர் 7 அதுக்கப்புறமா 4 பவுலர்னா இட் வில் ஹோல்ட் இந்தியா வெரி குட் ஸ்டே இன் தி T20 World Cup.